نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த உம்மத்திற்காக வேண்டி மாபெரும் சேவைகளாற்றி சிகரம் தொட்ட முக்கியமான ஆளுமைகள் குறித்த வரலாறுகளின் வரிசையில் 74வது தொடரான இன்று நாம் சஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் சஃப்வான் என்று பெயர் வைக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர். உள்ளத்தில் நல்ல உள்ளம் சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு என்று நாம் தலைப்பெற்றிருப்பதற்கு பின்னாலே வரக்கூடிய சரித்திரபூர்வமான காரணங்கள் சான்றாக இருக்கும். சஃப்வான் இந்த பெயரில் சஹாபாக்களிலேயே நிறைய பேர் இருந்தார்கள். நாம் பேசுகிற இந்த பிரபலமான சஹாபி சஃப்வான் இப்னுல் முஅத்தல் ஒருவர் ரதியல்லாஹு அன்ஹு, சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, சஃப்வான் இப்னு பைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, சஃப்வான் இப்னு உமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி நிறைய பேர் இந்த பெயரில் சஹாபாக்களே இருக்கிறார்கள். இனி தாபியீன்களின் வரிசையில் போய் இதற்கு அடுத்த காலத்தை பார்த்தால் அடுத்த நூற்றாண்டிலும் நிறைய பேர் சஃப்வானுகள், சஃப்வான் இப்னு யஅலா போன்ற முக்கியமான தாபியீன்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஹைர், இப்போது நாம் பார்க்க போகிற சஃப்வான் இப்னுல் முஅத்தல் அவர்களுடைய பட்டப்பெயர் அபு அம்ர் என்பதாகும். மிக ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை தழுவிய முக்கிய சஹாபாக்களில் ஒருவர். முரைசியா என்றொரு யுத்தம் நடந்தது. அதே யுத்தத்தை பனுல் முஸ்தலக் என்கிற பிரிவினருடனான யுத்தம் என்பதால் கஸ்வத் பனில் முஸ்தலக் என்றும் குறிப்பார்கள் வரலாற்றாசிரியர்கள். அந்த யுத்தத்திற்கு முன்னாலேயே இஸ்லாமாகிவிட்டார்கள் ஹதரத் சஃப்வான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஃப்வான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்கு பிந்தைய போர்களான கந்தக் போர், ஃபத்ஹ மக்கா, ஹுனைன் போர், தாயிஃப் போர் என்று நிறைய போர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்கள் மிக பெரும் மார்க்கத்திற்கான பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். ஹதரத் சஃப்வான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்க்கையில் நாம் மிக முக்கியமான 3 செய்திகள் தான் அதை கடக்க வேண்டும். 3 செய்திகளை தெரிந்தே ஆக வேண்டும். ஒன்று, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா குறித்த அவதூறு பரப்பப்பட்டதில் அந்த அவதூறு பிரச்சனைகளில் மிகவும் தொடர்புடைய அப்பழுக்கில்லாத ஒழுக்க சீலரான இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அல்லாஹ் அந்த அவப்பெயரை போக்கினான். அது குறித்து நாம் பார்க்க வேண்டும். இவர்களுடைய மனைவி இவரை குறித்து புகார் தெரிவித்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விசாரித்தார்கள். அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டும். இவரை பற்றி வசைபாடி கவிதை எழுதிய ஹஸ்ஸான் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட பிணக்கும் அதை ஒட்டி நடைபெற்ற நிகழ்வுகள், இதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 3ம் சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்ச்சிகள். நாம் ஒவ்வொன்றாய் பார்ப்போம். சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது பேரன்பு வைத்திருந்த சஹாபாக்களில் ஒருவர். ஆரம்ப கட்டத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல்வேறு சிறிய சிறிய படைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். ஒரு தடவை உரணியீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் வந்து இஸ்லாத்திற்கு சொந்தமான ஒட்டகங்கள் மற்றும் சொத்துக்களை எல்லாம் சூறையாடி விட்டு சென்ற போது அந்த கூட்டத்தாரை பிடிக்க அனுப்பப்பட்ட முக்கிய புள்ளிகள் சில பேரில் சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். இனி இவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான சஃப்வான் என்று பெயர் கேட்டவுடன் தவிர்க்கவே முடியாத பகுதிக்கு இப்போது நாம் வருகிறோம். அதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கள் வாயாலேயே சொல்லுகிறார்கள். அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இழைக்கப்பட்ட அவதூறு அல்லவா அது. அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட
இட்டுக்கட்டல்லவா? எனவே அவர்கள் வாயிலேயே கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முரைஸி யுத்தத்திலே பங்கேற்க நாங்கள் போயிருந்தோம். சஃப்வானும் வந்திருந்தார். யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு எல்லாரும் போய்விட்டார்கள். நான் சுருக்கமாய் விஷயத்திற்கு வருகிறேன். எல்லாரும் போய்விட்டார்கள். பாக்கி இருந்தது யார்? சஃப்வான் மட்டும்தான். சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு கடைசியாகத்தான் போவார்கள் எந்த போராகினும். இங்கே அவர்கள் பிந்தியதற்கு, கடைசியாக போனதற்கு 2 காரணம். ஒரு காரணம் என்ன தெரியுமா? பொதுவாக போர்க்களங்களில் கடைசியாக செல்லுவதற்கென்று நாயகம் ஒரு நபரை நியமிப்பார்கள். அவர் படையெல்லாம் போனதற்கு பிறகு அவர்கள் ஏதாவது விட்டுவிட்டு போயிருக்கிறார்களா என்று மைதானத்தை சுற்றி வந்து அவர்களின் பொருட்கள் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதையெல்லாம் சேகரமாக்கி கொண்டு வர வேண்டும். இது கடைசியாக எப்பவுமே பழக்கம். இஸ்லாமிய போர்களில் கடைசியாக ஒரு நபர் அனைத்தையும் அலசி தேடி ஆராய்ந்து விட்டு அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வருவார். அப்படி நியமிக்கப்பட்டவர் சஃப்வான். எனவே அவர் தாமதமானார் என்பது அவருடைய தாமதத்திற்கு ஒரு காரணம். 2வது காரணம், சஃப்வான் கொஞ்சம் தூங்குவார். நல்லாவே தூங்குவார். சாமானியமாக எந்திரிக்க மாட்டார். இது அவரல்ல, அவருடைய கோத்திரத்தார், குடும்பத்தார் எல்லாத்துட்டையுமே அந்த தூக்க பழக்கம் இருக்காமா. அவரே இன்ஷா அல்லாஹ் இதே தொடரில் பின் ஒரு நிகழ்வில் அவரே சொல்லுவார் அதை. இப்போ சஃப்வான் ஆக தூங்குறவர்னு ஆகிப்போச்சு. எல்லாம் போனதே தெரியாது. அத்தனை பேரும் போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் தனியாக எங்கேயோ ஒரு மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்கார். என்னமோ ஏதோன்னு திடீர்னு முடிச்சா யாரையுமே காணோம். கஜகஜன் இருந்த இடம் இப்படி காலியாக இருக்கேன்னு பார்த்தா அத்தனை பேரும் போயாச்சு. இப்போ அவர் போகிறதுக்காக வர்றார். இப்போ சஃப்வான் கிளம்ப போகிறார். இங்கே நீங்கள் நின்று விடுங்கள். நாம் இதே சரித்திரத்தில் ஆயிஷா அம்மா சொல்லுகிற இன்னொரு பகுதிக்கு வருவோம். நான் ஒட்டகத்திலே ஏறி எல்லோரோடும் பயணம் போவதற்காக வேண்டி இருந்தேன். சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக சற்று தூரத்திற்கு போயிருந்தேன். சுய தேவையெல்லாம் முடித்துவிட்டு நான் திரும்பி வந்து வாகனத்தில் ஏற வருகிறேன். நான் பயணப்பட்டு வந்த ஒட்டகம் எங்கே இருக்கிறது. ஆனால் திடீரென்று கழுத்தில் பார்க்கிறேன், நான் போட்டிருந்த செயினு காணோம். அந்த செயினை காணோன்ட்டு நான் தொலாவ போயிட்டேன். ரொம்ப நேரமாக எங்கே விட்டேன்னு வழி பூரா தொலாவிட்டு போகிறேன். நான் எந்த இடத்துல என் தேவையை நிறைவேற்ற போனானோ அந்த இடத்திற்கு சுற்றிலும் குனிந்து என்னுடைய செயினை நான் என்னுடைய மாலையை தேடிக்கொண்டிருக்கிறேன். இதுக்கிடையில் இங்கே இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. மாலை தேடி போனதுக்கு அப்புறம், செயினை தேடிட்டு இவங்க போனதுக்கு அப்புறம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வண்டியை கிளப்பிட்டாங்க ஒட்டகத்தை. பொதுவாக ஒட்டகத்தில் ஹவுதஜ்னு ஒன்று இருக்கும், ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹஜ்ஜில் அரஃபால எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகங்கள் மேலே ஒரு கொடை மாதிரி, இப்போ இந்த தேரெல்லாம் வர்றப்போ கொண்டு வர்றாங்கல்ல, யானை மேலே ஒரு கொடை மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிற மாதிரி ஹவுதஜ்னு சொல்லுவாங்க. பெண்கள் அதுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கும். அப்படியே தூக்கி மேலே வைக்க வேண்டியதுதான். சரி, மேலே வச்சாச்சு. ஒட்டகத்தில் உள்ளுக்குள்ளே ஆயிஷா அம்மா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒட்டகம் கிளம்பிருச்சு. ஆனால் ஆயிஷா அம்மா உள்ளே இல்லை. வெறும் கூண்டு மட்டும் போகுது. கூண்டுக்குள்ளே அவங்க இருக்கணுமல்ல. அவங்க கூண்டுக்குள்ளே இல்லாததை இருக்கிறதா நினச்சிட்டு அத்தனை பேரும் போயிட்டாங்க. இவங்க போன இடத்துல செயின் கிடச்சிருச்சு. திரும்பி வந்து பார்த்தா மைதானம் காலி. அத்தனை பேரும் போய்விட்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ முழுமையாக புறப்படுவதற்கு தயாராக இருக்கிற ஆயிஷா அம்மா ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க. என்னன்னா, போனவங்க யாராவது வழியில் திடீர்னு ஆயிஷா அம்மா இல்லாததை பார்த்து அல்லாஹ்வுடைய கிருபையால் அப்படி ஒரு ஞாபகத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து போனவங்க திரும்பி வந்து நம்மளை கூட்டு போவாங்கங்கிற நம்பிக்கையில் உட்காந்துருக்கிறாங்க. மரத்துக்கடியில் சஃப்வான் தூங்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கி முழிச்சு அவங்க எந்திரிச்சு வழக்கம் போல் பார்த்தாங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டும் போல தெரியுது. எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் போகலான்ட்டு அவர் ஒட்டகத்தை எடுத்துட்டு வர்றாரு. இங்கே ஒரு மரத்தடியிலே ஹிஜாப் அணிந்த நிலையில் தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். பக்கத்தில் போக போக இவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஏற்கனவே ஹிஜாபெல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறாங்க. அதனால் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே இருக்கிறது ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இளவயது பெண். அப்போது
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பார்த்த உடனே டப்புன்னு அவர் செஞ்ச வேலை, சத்தம் போட்டு சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாயகத்தினுடைய குடும்ப பெண் இங்கே இருக்கிறார்களே அப்படின்னு சத்தம் போட்டார். இந்த இன்னா லில்லாஹின்னு சத்தம் கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்க்குறாங்க சஃப்வான். இவர் என்ன இன்னும் இருக்கிறாரு? அவங்களுக்கு தெரியும், போர்க்களத்தில் கடைசியாக ஒரு தடவை இருக்கிற பொருட்களை எல்லாம் சரிபார்த்து கிளம்புவதற்கென்று நியமிக்கப்பட்ட நபர் சஃப்வான். எனவே அவர் கடைசியாக இருக்கிறார். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, சஃப்வான் மிக நல்ல மனிதர், ஒண்ணுமே என்கிட்ட பேசல, நேரா கொண்டு வந்து ஒட்டகத்தை என் பக்கத்தில் நிறுத்திட்டு நகர்ந்து நின்றுக்கிட்டாங்க. நான் ஏறட்டும்னு பயணப்படுவதற்காக நான் ஒட்டகத்தில் ஏறி ஒட்டக தொட்டியிலே அமர்ந்து விட்டேன். கீழே இருந்து கொண்டு, ஒட்டகத்தில் பயணிக்கல, கீழே இருந்து கொண்டு ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்தவர்களாக ஓட்டிக்கொண்டு ஒரு ஒட்டகை பாகனாய், ஒரு ஒட்டக மேய்ப்பாளராய் மேலே ஆயிஷா அம்மாவை அமர வைத்து கொண்டு கிளம்புகிறார்கள். நடந்தது இதுதான். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை, இவர்கள் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளவில்லை, சம்பாசனைகள் எதுவும் இல்லை. பொய்யுரைக்காத எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவி ஆயிஷா அம்மா, பின்னாட்களில் இவர்கள் உத்தம பத்தினி என்று திருக்குர்ஆனின் வசனம் இறங்குவதால் சொல்லுகிறேன், அப்பழிக்கப்பட்ட மாசில்லாத மாமணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், சஃப்வான் கண்ணியத்தோடு என்னை அமர வைத்து கொண்டு கூட்டி வந்தார். முன்னால போன படைகள் எல்லாம் போய் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு முற்பகல் நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டோம். கடுமையான வெளிச்சம். நான் மேலே அமர்ந்திருக்க சஃப்வான் ஒட்டகத்தை பிடித்து கொண்டு ஓட்டி வர, தூரத்திலே இருந்து பார்த்தவர்களில் சில பேர் முனாஃபிக்குகள் இருந்தார்கள். அந்த முனாஃபிக்குகளில் மதீனாவின் முனாஃபிக்குகளுக்கு தலைவரான அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவன் இருந்தான். அவன் எங்களை பார்த்தவுடன் தகாத வார்த்தை சொல்லிவிட்டான். என்னமோ நடந்திருக்கிறது. 2 பேரும் தனியாக வருகிறார்கள். பொதுவாக இந்த பித்னா பிடிச்ச வாய்க எல்லா ஊர்லேயும் இருக்கும். யாராவது அவங்க என்ன தேவையோ என்ன சூழ்நிலையோ எதற்கு வந்தார்களோ அப்படியெல்லாம் இல்லை. 2 பேரும் ஒரு மாதிரி பக்கம் பக்கத்தில் நடந்து வந்துட்டாவே இவை எல்லாம் முடிச்சும் போட்டு கண்ணு காது போட்டு வச்சு அவதூறு சொல்றதுல சில பேர் ரொம்ப பெரிய கில்லாடிகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்நிய பெண்களை, குறிப்பாக பத்தினி பெண்களை அவதூறு சொல்லக்கூடியவனுடைய சாட்சி கூட ஒப்புக்கொள்ளப்படக்கூடாதுன்னு வருது. அவன் கசையடி கொடுக்கப்பட வேண்டியவன் வருது. மறுமையில் மிக மோசமான தண்டனைகளுக்கு உள்ளாகிற நபர்களில் அவதூறு சொல்லுபவர்கள், குறிப்பாக நல்ல பெண்களின் மீது, ஏன் அதிலும் குறிப்பாக தங்களுடைய மனைவிமார்களின் மீது தேவையற்ற குற்றச்சாட்டு அவதூறு எல்லாம் கூறினால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவிகள், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை உண்டு என்பதெல்லாம் குர்ஆனுடைய வசனம். ஆயிஷா அம்மாவையும் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுவும் பார்த்த உடனே இந்த வாய்கள் வேறு விதமாக முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டது. அவதூறு சொல்லியும் இட்டு கட்டியும் அடுத்தவர்களை பற்றி சேறுவாரி இறைத்தும் பழக்கப்பட்ட அந்த நாவுகள் தகாத வார்த்தைகளை சொன்னது. இதில் துரதிருஷ்டவசம் என்னன்னா, பின்னாட்களில் பெரிய சஹாபியாகிற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு லேசா அவங்களுடைய கருத்தோடு கொஞ்சம் உடன்பட்டுட்டார். ஹதரத் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக தூய்மையானவர்கள் என்பது ஆயிஷா அம்மாவுடைய வாக்கியங்களிலிருந்தும் தெரிகிறது. இந்த அவதூறு சொன்னாங்க. சுமார் 40 நாட்கள் வரைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல், முஸ்லிம் உம்மத்திற்கு அன்றைக்கு மிகப்பெரிய மன உளைச்சல். எல்லாருடைய வீட்டிலும் எல்லாருடைய ஆண் பெண்கள் முஸ்லிம்களில் வாயிலும் ஆயிஷாவை பற்றிய பேச்சு. நல்லவரை இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்கள் நாசமா போவார்கள் என்று பல பேர் பேசுகிறார்கள். முனாஃபிக்குகளுக்கு ஒத்துப்போகிற சில பேருடைய வாய்கள் மட்டும் தவறாக முணுமுணுத்தது. பல பேர் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் மௌனிகளாக இருந்தார்கள். அதிலே பிரபலமானவர்களும் அடக்கம். இப்படி ஊர் முழுக்க பேச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் இருந்து கிளம்பி ஆயிஷா அம்மா சொந்த வீட்டிற்கு போய்விட்டார்கள். எதுவானாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் வகி வர வேண்டும். நாமாக இருந்தால் என் மனைவி நல்லவள் என்று வாய் திறந்து சொல்லிவிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் நகர்வும் வகியால் முடிவு செய்யப்படுகிறது. இவர்கள் போவதாக இருந்தாலும் வருவதாக இருந்தாலும், இவர்கள் இந்த இடத்தில் தங்குவதானாலும் தூங்குவதானாலும் அந்த இடத்தில் சாப்பிடுவதானாலும் எல்லாமே வகியால் முடிவு செய்யப்படும். எனவே
எனவே வகி வர வேண்டும். இவர்களின் மனைவி என்றாலும் அந்த மனைவி பத்தினி என்று வகி சொல்ல வேண்டும். எனவே வகியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கிடையே ஊர் முழுக்க காட்டு தீயாக இந்த வதந்தி பரவி இருக்கிறது. ஹாட் டாபிக்ல கேபிட்டல் நியூஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக இருந்தால் அந்த அப்பாவி பெண்ணினுடைய அபலை பெண்ணினுடைய மனம் என்ன பாடுபடும், அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கதறி அழுதிருப்பார்கள். இங்கேதான் நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடான ரசூலுடைய தோழமையை யோசித்து பார்க்க வேண்டும். பெத்த மகளை பற்றி தவறாக ஊர் பேசுகிற போது நேரா போய் அவங்கள்ட்ட நின்று என் மகளை பத்தி இப்படி சொல்றாங்களே நீங்க வாயை திறந்து சொல்லக்கூடாதான்னு கேட்கல. காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும் வகி வரும் வரை அன்னலார் வாய் திறக்க மாட்டார்கள். எனவே யாரும் வாய் திறக்கவில்லை. ஆனால் 99% முஸ்லிம்களுக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உலகத்தினுடைய நெருப்பை போன்ற நெருங்க முடியாத கற்பொழுக்கம் உள்ள பெண்களுக்கு தலைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த மாண்பும் அந்த தகுதியும் திராணியும் அவர்களுக்கு உண்டு. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஃபேமஸான சஹாபி. அவங்க வீட்டில் இருக்கிறப்ப மனைவி வீட்டை கேட்டாங்களாம். அந்த மனைவி தான் கேட்டிருக்காங்க, ஏங்க ஆயிஷா அம்மாவை பற்றி ஊரில் என்னென்னமோ பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அபு அய்யூபுல் அன்சாரில்லான்னு சொன்னாங்களாம், அந்த மாதிரி ஒரு தப்பை நீ செய்வியாமான்னு கேட்டாங்களாம். உம்மு அய்யூபுல் அன்சாரி. அஸ்தோஃபிருல்லா, இவ்வளோ பெரிய தவறு, இந்த மாதிரி ஒரு இதை நான் எப்படி செய்வேன், நீயே செய்ய மாட்டேங்கிறப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்தவரை பெருமானாரின் குடும்பத்தார்களின் நேசம் என்பது அவர்களின் குடும்பத்தின் நேசத்தை விட அதிகம். அஹ்ல பைத்துகள் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வீட்டினர் விஷயத்தில் அன்றைக்கு இருந்த சஹாபிகளின் நிலைப்பாட்டுக்கு இது ஒரு சின்ன சான்று. ஹைர் விஷயத்திற்கு வருவோம். காட்டு தீயாய் பரவி இருக்கிற இந்த செய்தி கடைசியாய் ஆயத்து இறங்கியது. சுமார் 15 வசனங்களுக்கு மேல் சூரா அந்நூர் அத்தியாயத்தில் அல்லாஹ் ஆயிஷா அம்மா பத்தினி கற்பொழுக்கம் உள்ளவர்கள் சொல்லப்பட்டது அவதூறு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஆயிஷா அம்மா குற்றமற்றவர், இந்த அவதூறுக்கு அவர் ஆளானவர் அல்ல என்பதை சொல்ல வருகிற அதே நேரம் அங்கே இன்னொரு செய்தி ஒளிந்திருக்கிறது. நாம் பேசுகிற சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு உத்தமர். நாம் இன்றைக்கு வரலாறு பார்த்து கொண்டிருக்கிற சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அப்பழுக்கற்றவர், தூய்மையானவர், சபலம் இல்லாதவர், சலனம் இல்லாதவர், பெண்களினுடைய ஆசாபாசங்களை விட்டும் அப்பாற்பட்டவர், தூய்மையான உள்ளமுடையவர், உள்ளத்தில் நல்ல உள்ளம். அது சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயத்து எவ்வளவு இதா இறங்கிருச்சு. உங்களிலிருந்து ஒரு குரூப் இட்டுக்கட்ட கொண்டு வந்துட்டானுங்க. இது குர்ஆன்ல உள்ள ஆயத்து. இன்னல்லதீன ஜாஉ பில்லிஃப்கி உஸ்பத்தும் மின்கும். ஆயத்துக்களை எல்லாம் அனைத்தையும் ஓதி அர்த்தம் செய்வதற்கு தாமதமாகும் என்பதால் சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்களிலே இருந்து அவதூறை கொண்டு வந்த அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு. ஒவ்வொருவனும் அவன் சம்பாதித்த பாவத்தை சந்தித்தே தீருவான். இதற்கு தலைமை ஏற்றவனுக்கு பெரும் வேதனை உண்டு. இதை நீங்கள் கேட்கிற போது கெட்ட கருத்தாக எண்ணாமல் நீங்கள் மனதிற்குள்ளே நல்லதை அல்லவா நினைத்திருக்க வேண்டும். எல்லாமே ஆயத்து இதுல இருக்கு. 4 சாட்சிகளை ஒரு பெண்ணுடைய அவதூறின் போது கொண்டு வரவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பொய்யர்கள் அல்லவா. இந்த மாதிரி அவதூறு சொல்றதை நீங்க லேசா நினைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ்ட்ட அது பெருசு. வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அதீம். லேசா நினைக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட இது பெரிய பாவம். உங்க வாயிலையோ காதலையோ இந்த செய்தி விழுந்த உன்ன முதல் வார்த்தையாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். அல்லாஹ்வே நீ பரிசுத்தமானவன், இது மிகப்பெரிய இட்டுக்கட்டு என்று பட்டென்று மறுத்திருக்க வேண்டும் அல்லவா. நீங்கள் ஏன் அப்படி செய்யவில்லை? யாரெல்லாம் இது போன்ற மானக்கேடான அவதூறுகளை முஸ்லிம்களுக்கு இடையிலே பரப்புகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வேதனைக்குரியவர்கள். கடைசியா அல்லாஹ் முடிக்கிறான், யஇதுகுமுல்லாஹு அன் தஊது லிமிஸ்லிஹி அபதா. இது போன்ற பெருந்தவரை இனி எந்த காலத்திலும் செய்யாதீர்கள்.
அப்போ ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்து பெண்மணி, தனிமையிலே மாட்டிக்கொண்ட ஒரு பெண்மணி, தக்கோர் துணை கிடைத்த போது அவர்கள் ஊருக்குள் வருவதற்கு அந்த துணையை பயன்படுத்தி கொண்ட பெண்மணி, உடன் உட்காரவில்லை, உடன் உரசவில்லை, உடன் தொடவில்லை, நேருக்கு நேர் பார்க்கவில்லை, நேருக்கு நேர் பேசவில்லை. ஆனால் மௌனமாகவே ஒரு ஒட்டகை ஓட்டியை போல் அந்த சஹாபி இழுத்து கொண்டு வருகிறாரே, அவர் எவ்வளவு பெரிய உத்தமர்! தவறான பார்வை பார்ப்பதற்கு கூட விரும்பாமல் ஒட்டகத்தில் ஏறுவதற்கு நிறுத்திவிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றாரே, அது எவ்வளவு பெரிய உள்ளம், நல்ல உள்ளம். அந்த சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை குறித்து தான் இந்த வசனங்கள் எல்லாம் இறங்கிவிட்டது. இன்றைக்கு வரையும் உலகத்தில் எந்த பெண்கள் விஷயத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் தான் சான்று தர முடியும். ஆயிஷா அம்மா பத்தினி என்பதை, கற்பொழுக்கம் உள்ளம் என்பதை, நெருப்பு பெண் என்பதை திருக்குர்ஆன் கியாமத்து வரை ஒரு பெண்ணை பற்றி அந்த பெண் கற்பொழுக்கம் உள்ளவள் என்று சொல்லுகிறது. கியாமத்து வரை நாம் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஹைர், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறித்த இந்த விஷயம் வேகமாக பரவிவிட்டது. வஹி இறங்கியதற்கு பிறகு ஆயிஷா தூய்மையானவர்கள், அவர்களை கூட்டி வந்த சஃப்வான் அழுக்கற்றவர். இறங்கியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், மெம்பரிலே ஏறினார்கள், அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி துவங்கியதற்கு பிறகு சொன்னார்கள், மை யஅதுருனி மிம்மை யுதுனி ஃபீ அஹ்லி, என் குடும்பத்தார் விஷயத்தில் எனக்கு ரொம்ப நோவினை தருகிற அந்த கூட்டத்திற்கு நீங்கள் யார் பாடம் புகட்டப் போகிறீர்கள் என்று கேட்டே விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, வயகூலூன லிரஜுலின் வல்லாஹி மா அலிம்து அலைஹி இல்லா கைரா. இந்த அவதூரை ஒரு மனிதரோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். அதான் சஃப்வான ஒரு மனிதரோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். அந்த சஃப்வான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அவர் விஷயத்தில் நல்லதை மட்டுமே அறிந்திருக்கிறேன், ஹைரை மட்டுமே நான் அறிந்திருக்கிறேன். அவர் நல்லவர் என்பது நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பான சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு நல்லவர் என்கிற வார்த்தை நடுத்தருவில் கடைவீதியில் அல்ல, பள்ளிவாசலின் மெம்பரிலே வைத்து நபிகள் நாயகம் பேசிய வார்த்தை என்றால் நாம் பார்த்து கொண்டிருக்கிற சஹாபி எவ்வளவு மாண்பிற்குரியவர். நிறுத்தவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், மகான யதுகுலு பைத்தம் மின் புயூதி இல்லா மஇ, அவர் என்னுடைய குடும்பத்தார் யார் வீட்டுக்குள்ளே நுழைவதானாலும் என்னோடு மட்டும் தான் வந்திருக்கிறார், அவர் தனியாக போனதில்லை. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி உலகத்தின் மிகத்தரத்தில் உயர்தரத்தில் ஒரு சான்றிதழ் சஹாபாக்களின் புடைசூழ அந்த இடத்திலே தரப்பட்டது என்றால் இந்த மாண்பிற்குரியவரை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? மிக உள்ளத்திலே நல்ல உள்ளம் ஹஜ்ரத் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அடுத்து ரெண்டாவது விஷயம், இந்த இடைப்பட்ட ஒரு மாசத்துக்கு மேலே இந்த அவதூறு ஊருக்குள்ள வேகமாக பரவிட்டு இருந்தப்போ கவிதையிலே லேசு மாசாக சஃப்வானை பற்றி, ஆயிஷா அம்மாவை பற்றி இணைத்து பேசிய அவதூறு சொன்னவர்களில் முன்னாலே ஹஸ்ஸானும் ஒருவர். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ஸான் அவர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்துட்டு ரொம்ப மனம் உடைஞ்சு போன சஃப்வான் ஒன்று சொன்னார், என் விஷயத்திலையும் ஆயிஷா அம்மா விஷயத்திலையும் நாங்கள் தப்பு பண்ணலை எதுவும்னு சொல்லி அல்லாஹ் மட்டும் ஆயத்தை இறக்கிட்டா சஃப்வானை என் வாளால் அடிப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டார். இது அல்லாஹ் மேலே சத்தியம்னு சொல்லிட்டார். கரெக்டாக வகி இறங்கிருச்சு. நேராக வாளை எடுத்துட்டு ஹஸ்ஸான்கிட்ட போயிட்டார். நேராக போய் ஓங்கி ஒரு போடு, அவருடைய கையில் போட்டதா வருது, அவருடைய கழுத்தில் போட்டதா வருது, சரமாரியாக பல அடிகள் அடிச்சிட்டார். எல்லாம் அடித்த உடனே இவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அவங்க கூட்டத்தவர்கள். சஃப்வானை பிடிச்சி வச்சு கட்டி போட்டாங்க. அப்படியெல்லாம் ரிவாயத்துகள் நிறைய வருது. நம்ம சுருக்கமாக வந்துடுவோம். ரெண்டு வகையாக சரித்திராசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். சஹியான அறிவிப்பில் இந்த வாக்கியம் இருக்குது. என்ன தெரியுமா? அவரை கட்டி போட்டு நேராக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து விஷயத்தை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சஃப்வானை அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க. ஏன்னா அவர் பண்ணது மோசமான காரியம். அதாவது இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கிற ஹஸ்ஸானை போய் தாறுமாறா அவரை வாழ வந்து அது ரசூல்கிட்ட அனுமதியெல்லாம் வாங்கலை, யார்கிட்டையும் ஒன்றும் கேட்கல. இவராக சத்தியம் பண்ணிவிட்டு இவராக போய் அடித்து முடிச்சிட்டார். ஆனால் அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்தாங்க பிடிச்சிட்டு போங்க, ஹஸ்ஸானுக்கு பதிலாக இவரை நீங்கள் பழி வாங்கலாம். ஹஸ்ஸான் அடித்த மாதிரி இவரை அடிக்கலான்னு அர்த்தம். ஹஸ்ஸான் வாலில் எத்தனை காயம் பண்ணியிருக்காரோ அதை இவர் பண்ணலான்னு அர்த்தம்.
இப்போ ஒரு நீதிபதியாக நின்று தீர்ப்பு செய்ய வேண்டும், செய்து விட்டார்கள். அவரை கூட்டிட்டு போறாங்க சஃப்வானை. யாரு? ஹஸ்ஸானுடைய கூட்டத்தவர்கள்லாம், அந்த கோத்திரத்தாரெல்லாம். இங்கே உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. அவர்கள் போக போகவே பின்னாலே திரும்பி போக போக நாயகம் அழுகிறார்கள். உடனே போய் யாரும் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, உங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஒப்படைச்சிட்டாங்கப்பா அவரை, ஆனால் அங்கே அழுகிறாங்க, போய் பாருங்க. ஹாதா ரசூலுல்லாஹி யப்கி, அழுகிறாங்க. ஃபர்ஜிஉ பிஹி, தயவு செய்து இவரை கூட்டு போய் விட்டுருங்க ரசூலுல்லாஹ், அதனால தான் அழுகிறாங்க. அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஹஸ்ஸானே கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களுக்காக நான் இவரை விட்டுறேன்னு விட்டுட்டார். ஸல்லல்லாஹு அப்போது சொன்னாங்க, தஉ சஃப்வான் ஃபஇன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூல, தயவு செய்து சஃப்வானை விட்டுருங்க. ரசூல்லாவுடைய வார்த்தை, அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கிறார். அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிற ஒருவரை நாயகம் எந்த காலத்திலும் கைவிட மாட்டார்கள். விட்டு சொன்னாங்க, அவர் விட்டுட்டு போயிட்டார். இது ஒரு பதிவு. இது தபரானியிலே அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அலாமுன் நுபலாவிலே இதிலெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது, நம்ம அதையும் பார்த்துருவோமே. சஃப்வான் வாளை எடுத்துகிட்டு போகிறார், யாரை? ஹஸ்ஸானை அடிக்கிறதுக்கு போகிறார். அவர் அடிக்கவே அன்சாரிகள் துள்ளி குதித்து வந்துட்டாங்க. சஃப்வானை அப்படி 2 கையையும் பிடிச்சிட்டாங்க, அவர் வாளை பிடுங்கிட்டாங்க, அவரை கட்டி போட்டாங்க. இப்போ கட்டி போட்ட உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சிறை பிடிச்சிட்டோன்னு அறிவிச்சிட்டாங்க. சஃப்வானை நாங்கள் சிறை பிடித்து விட்டோம். ஊர் முழுக்க தகவல் பரவிடுச்சு. சஃப்வானை ஹஸ்ஸானுடைய கூட்டத்தினர்கள் சிறை பிடித்து விட்டார்கள். அப்போது கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாச்சு. பஞ்சாயத்து நடக்குது. ரசூலுல்லாஹ் இருக்காங்க, சஃப்வான் இருக்காங்க, ஹஸ்ஸான் இருக்கார், ஹஸ்ஸானுடைய கூட்டத்தினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸானை பார்த்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஹஸ்ஸான் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என் மேலே தாறுமாறாக வாழை பயன்படுத்தினார் இவர். என்னுடைய கூட்டத்தவர்களுக்கு முன்னாடி வச்சு என்னை அடித்தார். தனியாக அடிச்சிருந்தா கூட இல்லை, பப்ளிக்கில் நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சொன்னார், இவர் என்னை அடிக்கிறதுக்காக அடிக்கலை, நான் மௌத்தா போகிறதுக்கு தான் அடிச்சிருக்கார். இன்றைக்கி என் உடம்புல இருக்கிற இந்த ஆழமான காயங்களை பார்க்குறப்போ எனக்கே தெரியுது நான் பொழைக்க மாட்டேன், அநேகமாக மௌத்தா போயிடுவேன். இந்த அளவுக்கு சஃப்வான் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வானை பார்த்து கேட்டாங்க, நீ எதுக்கு அடித்த? நீ எப்படி அவருக்கு எதிராக வாழை தூக்கின? ஒரு முஸ்லீமுக்கு எதிராக இன்னொரு முஸ்லீமினுடைய வாள் எப்படி உயரலாம்? அவர் சொன்னார், என்னை ரொம்பவே என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார் இவர். உங்களுக்கு தெரியும், ஊரே பேசிய ஒரு அவதூறு விஷயத்தில் என்னை இவர் குறை சொல்லிவிட்டார், என்னுடைய இஸ்லாத்தை அவமானப்படுத்தி விட்டார், எல்லாம் சொன்னாங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃப்வானை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் கட்டி போட்டு வச்சிருக்கணும். ஒருவேளை இந்த வெட்டப்பட்ட காயங்களால், இப்போது ஹஸ்ஸானுடைய உடம்பில் இருக்கிற காயங்களால் ஒருவேளை ஹஸ்ஸானுடைய உயிர் போகுமானால் நீங்கள் சஃப்வானை அதுக்கு பதிலாக அவர் உயிரை எடுத்துடலாம். இதுதான் தீர்ப்பு, மார்க்க தீர்ப்பு. ஒரு நீதிபதியாக நின்று தீர்ப்பு எழுதுகிற போது சாதக பாதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நீதிமானாகவே தீர்ப்பு வழங்கி பழக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன் மாத ஹஸ்ஸானு ஃபக்துலூ பிஹி, நீங்கள் ஹஸ்ஸான் மௌத்தாயிட்டா இவரை கொலை பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஹஸ்ஸானுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தலையை வெட்டிடலான்ட்டு அவர் அப்படியே ஒரு கைதியை போல கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே சீரத்தினுடைய கிதாபுகளில் குறிப்பாக அல்லாமா தப்ரி பதிவு செய்திருக்காங்க. தபகாத்தை இப்னு சாயதுன்னு சொல்லி ஒரு கிதாபு, அதில் அல்லாமா இப்னு சாயது மிக விரிவாக இந்த நிகழ்ச்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கூட்டிகிட்டு வந்தாச்சு, கட்டி போட்டு வச்சிருக்குது. யாரா? சஃப்வானை. அந்த வழியா அன்சாரிகளின் தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியாக போகிறாங்க. பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன இது இப்படி நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் இவரை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, ஹஸ்ஸானுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் இவரை முடிச்சிருவோம். சஅத் இப்னு உபாதா சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் பழிக்கு பழி வாங்கியதை விரும்பியவர்கள் அல்ல, மன்னிப்பதை தான் விரும்புவார்கள். இங்கே நீங்கள் கவனிக்கணும், ஒரு கொலை நடந்தால் மார்க்கத்தில் 3 சட்டம் இருக்குது. ஒன்று என்னென்னா, கொலைக்கு கொலை செய்யலாம், இன்னொன்று கொலைக்கு நஷ்ட ஈடு பணமாக வாங்கிக்கலாம், மூணாவது ஒன்று வானான்னு மன்னிச்சு விட்டுறலாம். இது 3 இருக்குது. சஅத் இப்னு உபாதா சொல்லுகிறார், பெருமானாருக்கு எப்போதுமே
இந்த கொலைகள் விஷயத்தில் பிரியம் பழிக்கு பழி அல்ல, நாயகம் மன்னிப்பை விரும்புவார்கள். இருந்தாலும் நாயகம் சத்தியமாய் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சஃப்வானை கொண்டு போய் ரசூலுல்லாட்ட விட்டா அதை விட அவர்களுக்கு சந்தோஷம் வேற ஒன்றும் இருக்காது. ஹஸ்ஸானே அடிபட்டவர் அவரே கூட்டிகிட்டு வந்தார். திரும்ப நபிசல்லாசு கூட்டிகிட்டு வந்து சொன்னார், அல்லாவின் தூதரை, இவர் விஷயத்தில் எனக்கு இருக்கிற ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இவரை கொல்லலாம், இவரை எல்லாம் செய்யலாம், பழிக்கு பழி வாங்கலாம், உங்களுக்காக நான் என்னுடைய ஹக்கை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஃப்வானை விட்டுட்டு போயிட்டார். யார்? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கச்சக்க சந்தோஷம். கட்டு போட்டே கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த கூட வந்து சஅத் இப்னு உபாதா இருக்காங்களே, அன்சாரிகளின் தலைவர், அவர் தான் அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டார். சஃப்வான் ரலியல்லாஹுடைய கட்டை எல்லாம் அவுத்து விட்டுட்டு எங்கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. சஅத் ரலியல்லாஹு வீட்டுக்கு இவர் போயிட்டார். சஃப்வான் ரலியல்லாஹு அழகான ஒரு போர்வை ஆடை எல்லாம், ஏன்னா பெருமேலோட கைத்தில் கட்டி கைதியாக நிற்க வச்சிருந்தது. நல்ல அழகான ஆடையெல்லாம் உடுத்தி ஒரு போர்வையை போர்த்தி கூட்டி வந்தார். சஃப்வான் போர்த்தப்பட்ட போர்வையோடு பள்ளிவாசலுக்கு தொழ வந்தார். வந்த உடனே திரும்பி பார்த்துட்டு, சஃப்வானாதே அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமான்னு சொன்ன உடனே, யார் இந்த ஆடையெல்லாம் பொத்தி விட்டா இவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சஅத் இப்னு உபாதா பொத்தி விட்டார் வீட்டில் கூட்டு போய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கசாகுல்லாஹு மின் சியாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் ஆடையில இருந்து இவருக்கு போர்த்தி அந்த சஅதுக்கு அல்லாஹ் போர்த்துவானாக அப்படி துவா செஞ்சிட்டாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அடிபட்டு காயம்பட்டு இரத்த காயங்களோடு இருக்கிற ஹஸ்ஸான் பெருமானாருக்காக சஃப்வானை பழிவாங்காமல் விட்டு கொடுத்த ஹஸ்ஸானை கூப்பிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, கத அஹ்ஸன்த வ கபில்து தாலிக், ரொம்ப அழகான உபகாரம் பண்ண நீ கொடுத்த இந்த உன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்த அந்த இதை நான் எனக்காக கொடுத்ததை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பளிப்பாக ஒரு தோட்டம், அவர் பார்த்து நஷ்ட ஈடாக கேட்டிருக்கலாம், கை காலை வெட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம். பைருஹா தோட்டத்தை அன்பளிப்பாக ஹஸ்ஸானுக்கு கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போக ஒரு அடிமை பெண், சீரின் அந்த பெண்ணுக்கு பேர், சீரினை கொடுத்தாங்க. யார் தெரியுமா இந்த சீரின்? ஒரு எகிப்து அரசரால் ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட அடிமை. நல்லா சொல்றதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அடிமைகளில் மாரியத்துல் கிப்தியான்னு ஒரு பெண், உங்களுக்கு தெரியும், வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ராஹிம்னு ரசூலுல்லாவுக்கு பிறந்த ஆண் குழந்தை மாரியாட்டிருந்து தான் பிறந்தது. அந்த மாரியாவுடைய தங்கச்சி தான் இவங்க. மாரியாவுடைய தங்கச்சி சீரின். இந்த சீரீனுக்கு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு போய் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த ஹஸ்ஸானுக்கும் சீரீனுக்கும் அப்துல் ரஹ்மான் ஒரு குழந்தை பிறந்தது. அடிக்கடி அந்த அப்துல் ரஹ்மானும் சொல்லுவாராம், என்னன்னு, நானும் ரசூலுல்லாவுடைய பையன் இப்ராஹிமும் அண்ணன் தம்பிங்க. அதாவது அக்கா பையன் இப்ராஹிம், தங்கச்சி பையன் இவர் அப்துல் ரஹ்மான். ஒரு வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சகலையாக்கி விடுகிறார்கள் அல்லவா. அப்போ பைருஹா தோட்டம் அன்பளிப்பு, சீரின்கிற அந்த அடிமை பெண் அன்பளிப்பு, போதாததுக்கு பக்கத்தில் இருந்த அன்சாரி தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்னோட தோட்டத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு தோட்டம் அன்பளிப்பு. ஒரே ஒரு சஃப்வானை மீட்டெடுப்பதற்கு எக்கச்சக்க அன்பளிப்புகளை செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனிருந்து இந்த அன்பளிப்புகளை எல்லாம் தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹதரத் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் நீக்கமற நிறைந்தவர்கள். இந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அபூதாவூத் ஹதீஸின் உள்ள இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. ஒரு தடவை இவர் மனைவி இவர் மேலே புகார் சொல்லிச்சு. நேராக வந்துருச்சு ரசூலுல்லாஹ்ட்ட, என் புருஷன் சஃப்வான் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னம்மா, என்ன புகார்? 3 புகார் சொல்லு. 1வது புகார், ஓதனா தொழுகனா இவர் அடிக்கிறார், ஓதனா தொழுதா இவரை அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிச்சு. 2வது புகார், நான் நோன்பு வச்சுருந்தா நோன்பை முறிக்க வச்சிட்றாரு, நோன்பை முறிக்க சொல்கிறார். நபிசல்லாசன் கேட்டே இருக்காங்க. 3வது புகார், இவர் வெளிச்சம் வர்ற வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகிறதில்ல, சூரியன் உதயமானதுக்கு பிறகு தான் தொழுகிறார் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக கரெக்டான இடத்துல போட்டு கொடுத்துருச்சு அந்த அம்மா. யார்? சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி. ஸல்லல்லாஹு சஃப்வானை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, இங்கே வா, இந்த புகாரெல்லாம் உண்மையாக பார்க்கலாம். சஃப்வான் வந்துட்டார். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொன்ன புகாரெல்லாம் சொன்னாங்க. வாங்கிய தக்கூலு ஹாதி, இந்த அம்மா ஏதோ புகார் சொல்லுதே உன் விஷயத்தில், என்ன புகார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட ரொம்ப தெளிவாக அவர் பதில் சொன்னார். என்ன தெரியுமா?
இந்த அம்மா வந்து தொழுகையில் தொழுகிறப்ப அடிக்கிறாருன்னு சொல்ல ஃபஸ்ட்டு போவார். என்ன விஷயம் தெரியுமா? இந்த அம்மா வந்து 2 சூறா ஓதுது, பெரிய பெரிய சூறா. ஒரு சூறா ஓதுனா போதுமில்ல, பெரிய பெரிய சூறாவை 2 சூறா. சில பேர் தக்பீர் கட்டினாங்கன்னு வைங்களேன், ஆமாம் அவங்களுக்கு இப்போ புருஷன் இருந்தாலும் சரி, பிள்ளைங்க இருந்தாலும் சரி, சாப்பாடு கீப்பாடு எல்லாம் அதெல்லாம் அப்புறம்தான். அவங்க பாட்டில் தக்பீர் கட்டி மும்முரமாக இறங்கிடுவாங்க, பெரிய வலிமுல்லாக்கள் மாதிரி. அப்போ அந்த அம்மா 2 சூறா ஓதுதுன்னு சொன்னார். இந்த இன்னஹா தக்ரவுபி சூரத்தைன் அப்படிங்கிறதுக்கு இதனுடைய ஹதீஸினுடைய விளக்க உரையாளர்கள் வேறு வேறு விளக்கமெல்லாம் எழுதுகிறாங்க. என்னன்னு பாருங்களேன். ஒன்று இந்த கருத்து 2 சூறா ஓதுதுன்னு. இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? 2 பேரும் தொழுகிறப்ப நான் ஓதுற சூறாவையே இது ஓதி என்னை குழப்புது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் சத்தமாக ஓதுற மாதிரி உள்ள தொழுக மகரிப் இஷா மாதிரி சத்தமாக ஓதி வேணுட்டு அவர் ஓதுற சூறாவையே ஓதி அவருக்கு ஒரு மாதிரி குழப்ஸ் ஆகிற மாதிரி 2 பேரும் ஒரே சூறாவை முன்ன பின்ன ஓதிட்டு இருந்தால் குழம்புமா இல்லையா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆக மொத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்ட உடனே பொது அறிவிப்பாக சஹாபாக்கள்கிட்டே சொல்லிட்டாங்க. என்னன்னு, உங்களில் யாராவது தொழுகிற போது ஒரு சூறா ஓதுனால் போதுமானது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ் கரவு வாஹிதத்தன் லகஃபத்துஹும் லவஸஅத்துஹும், ஒரு சூறா ஓதுனா போதும்னு அறிவிச்சிட்டாங்க. 2வது புகார், நோன்பு வச்சா நோன்பை முறிக்க சொல்கிறாரு. இதில் வந்து அவர் மறுக்கலை, வேற எந்த காரணமும் சொல்ல. தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாரு, இன்னி ரஜுலுன் ஷாபுன் வ அன்னஹா தசூமு பிகைரி இத்னி வலா அஸ்பிர். அல்லாவின் தூதரே, நான் வாலிபமாக உள்ளவன், அந்த அம்மா நிறைய நோன்பு வைக்குது, என்கிட்ட அனுமதி கேட்கறதில்ல, என்னால் பொறுமையாக இருக்க முடிவதில்லை. இப்போ இந்த வாக்கியத்துக்கு ரொம்ப நிறைய விளக்கமெல்லாம் தேவையில்லை, நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தெளிவாக ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே சொல்லிட்டானா என்ன அப்படின்னா, நஹன் நிசா யசும்ன ததவ்வுஅன் பிகைரி இத்னி அஸ்வாஜிஹின்ன, கணவன்மார்களுடைய அனுமதி இல்லாமல் நஃபில் நோன்புகள் வைக்க வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஃபர்லான நோன்பை புருஷன் தடுத்தாலும் வச்சாகணும், போயா அந்த பக்கம்னு சொல்லிடணும், வச்சு தான் ஆகணும். நஃபில் நோன்பாக இருந்தால் அனுமதி பெற்று வைக்க வேண்டும். கணவன்மார்களில் எல்லோரும் ஒரே போல பொறுமையாக இருப்பதில்லை அப்படிங்கிற கருத்தை ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. 3வது விஷயம், வெளிச்சம் வந்த பிறகு தான் ஃபஜ்ர் தொழுகிறார், ரொம்ப லேட்டாக சூரிய உதயமான உடனே அவர் சொல்லிட்டாரு, தெளிவாக அதுக்கும் ஒத்துக்கிட்டார். அல்லாவின் தூதரை, எங்கள் குடும்பம் கோத்திரம் பூராமே தூங்குகிற குடும்பம், எல்லாருமே ரொம்ப தூங்குறவங்க, நான் வந்து அந்த நேரம் தான் எந்திரிக்க முடியுது, ஒல அஸ்தத்தியு இல்லா ஹாதா, எனக்கு இதை தவிர வேறு எதுவும் முடியலை அப்படின்னாங்க. இது ஒரு கருத்து. இதே ஹதீஸினுடைய வேறு சில விளக்க உரையாளர்கள் இன்னொரு கருத்து எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன தெரியுமா? அவர் இரவு வேலை பார்க்குறவர், நைட் டியூட்டி, ரொம்ப நேரம் கழித்து ஃபஜ்ருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து படுப்பாரோ என்னவோ, அவரால் எந்திரிக்க முடியல. அப்படி இருந்தும் வெளிச்சத்தில் அடித்து பிடிச்சி எந்திரிச்சு தொழுதுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த காரணத்தை சொன்ன உடனே அவர் அதை சொல்கிறாரு, எங்கள் கோத்திரம் எல்லாமே இரவு விழிக்கிற அந்த வேலையிலே பழக்கப்பட்ட கோத்திரம், இது எல்லாத்துக்கும் தெரியும், பிரபலமானது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதஸ்தைகல்த ஃபஸல்லி, நீ எப்போ முழிக்கிறையோ நீ அப்போ தொழுதுக்கோன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்போ கணவரால் பெருமானாரிடத்தில் புகார் கொள்ளப்பட்டவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் நிறைய நல்ல வார்த்தைகள் இவருக்கு வந்துச்சு. முதல்ல சொன்னார் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூல் அவர் நேசிக்கிறார். இன்னொரு இடத்துல சொன்னார், அவசரப்பட்டு இவர் எதையாவது பேசிடுவார், ஆனால் உள்ளம் அப்படி இல்லை. ஃபஇன்னஹு தய்யிபுல் கல்பி வ ஹபீசுல் லிசான், நாக்கில் கண்ட மாதிரி பேசுவார் சஃப்வானு, ஆனால் சஃப்வானுடைய உள்ளம் தய்யிபுல் கல்பு. தய்யிபுல் கல்புனா நல்ல உள்ளம். இது சொல்கிறது யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூல் வாயில இருந்து வந்த வார்த்தையை தலைப்பாக்கி இருக்கிறோம், தய்யிபுல் கல்பு, உள்ளத்தில் நல்ல உள்ளம், சஃப்வான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இனி கடைசி ஒரு செய்தி, சஃப்வான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார். இந்த செய்தியோடு இவருடைய வரலாறு முடிகிறது. தபரானியிலே பதிவாக இருக்கிறது. அல்லாமா ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்தத்ரக்கிலே பதிவு செய்திருக்கிறார்கள். முக்கியமான நிகழ்ச்சிங்கிறதுனால நான் அதனுடைய வரலாற்று ஆசிரியர்கள் பேரையெல்லாம் சொல்கிறேன். ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. இனி அவரே சொல்கிறார் சஃப்வான், நாங்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம், போனப்போ நாங்கள் வந்து அரஜின் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அப்போ ஒரு பாம்பு ஒன்று துள்ளி துடிக்குது. பாம்பு
ஏதோ அடித்து போட்ட மாதிரி ஏதோ ஆயிட்ட மாதிரி துள்ளி துடிக்குது அந்த பாம்பு. நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் தான் துடிச்சது, மௌத்தா போச்சு. பாம்பு மௌத்தா போனோடனே எங்கள்லேருந்து கூட வந்திருந்த ஒருத்தர், ஹஜ்ஜுக்கு வந்த ஒருத்தர், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்தில் நடக்குது, என்ன பண்ணார், அவர் கொண்டு வந்திருந்த ஒரு துணி எடுத்தார், வெள்ளை துணியை எடுத்து, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்போ அந்த துடிச்ச பாம்பு இருந்துச்சா இல்லையா, அந்த மௌத்தா போன பாம்பை எடுத்து வச்சார். எல்லா மனிதர்களுக்கு கஃபன் செய்கிற மாதிரியே அதுக்கு கஃபன் செஞ்சார். கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அதுக்கு ஒரு சின்ன குழி தோண்டினார், அடக்கம் பண்ணுற மாதிரியே. அழகாக அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ நாங்கள்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டார். நாங்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமில் வந்து உட்காந்துருக்கோம், எங்கள் குழு பூரா, ஹாஜிகள் குழு. அப்போ ஒரு ஆள் எங்கள்கிட்ட வந்தார். வந்து கேட்டார், அம்ரு இப்னு ஜாபிரை தெரியுமான்னு கேட்டார். நாங்கள்லாம் உட்காந்துருக்குறவங்கள்ட்ட, அம்ரு இப்னு ஜாபிரை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அம்ரு இப்னு ஜாபிரா கொல்லாமான ஆரிஃபுகு, இல்லையா எங்களுக்கு தெரியாதே அம்ரு இப்னு ஜாபிர் யாருன்னு. அப்போ அந்த வந்தவர் சொன்னார், அம்ரு இப்னு ஜாபிருங்கிறது ஆள் அல்ல, அம்ரு இப்னு ஜாபிருங்கிறது ஜின்னு, அது ஒரு ஜின்னு. அந்த ஜின்னை தான் நீங்கள் இப்போ அடக்கம் பண்ணீங்க, உங்களில் ஒரு ஆள் போய் அடக்கம் பண்ணார். நான் ஷுக்குர் சொல்கிறதுக்காக வந்தேன். ஃபஜஸாஹுல்லாஹு ஹைரா, அந்த ஜின்னை எடுத்து கஃபன் செய்து அடக்கம் செய்தவருக்கு அல்லாஹ் நல்ல கூலி கொடுப்பானாக. அமா இன்னஹு கான மின் ஆகிரித்து சாத்தி மௌத்தன் அல்லதீன அதவ் ரசூலுல்லாஹி யஸ்தமிஊனல் குர்ஆன். ரசூலுல்லாட்ட குர்ஆனை நேரடியாக ரசூலிடமிருந்து கேட்க வந்த 9 ஜின்னுகளில் இப்போ உயிரோடு இருந்தது இந்த ஜின்னு மட்டும்தான். ஹரம் ஷரீஃபினுடைய எல்லையில் இருந்தது. இப்போ இந்த ஜின்னும் மௌத்தாயிருச்சு. ரசூல்ட குர்ஆனை கேட்க வந்த 9 ஜின்னுகளில் இது கடைசி. தபரானியிலே பதிவாக இருக்கிறது, ஹாக்கிம் பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, அல் இசாபான்னு சொல்லி சஹாபாக்கள் வரலாறு நாம் அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துறோன்னா இல்லையா, அந்த இசாபாவில் இந்த முகவுரை, அறிமுக உரை எழுதுவாங்க ஒவ்வொருத்தர் சஹாபியை பற்றியும். அதில் அம்ரு இப்னு ஜாபிருல் ஜின்னி, ஜின்னாகி அம்ரு இப்னு ஜாபிரின் அறிமுகம்னு அந்த ஜின்னை பற்றி உள்ள பூரா டீட்டெயிலை எழுதி அதில் சஃப்வானுடைய ஹஜ்ஜு பயண குழுவோடு தொடர்புடைய செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது வியப்பானது. இவ்வளவெல்லாம் சரித்திர தொடர்களுக்கு, நிகழ்வுகளுக்கு காரணமான அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அர்மேனியாவிலே நடைபெற்ற இஸ்லாமியர்களுக்கான அந்த யுத்தத்தில் ஹிஜ்ரி 19 உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ஷஹீதானார்கள் என்பது அல்லாமா இப்னு இஸ்ஹாக் அவர்கள் தங்களுடைய சீராவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் இதை நீங்கள் கேட்கணும். ஏன்னா ஒருத்தருடைய இறப்பு கூட இவ்வளவு கருத்து வேறுபாடு வருமானம் இல்லை, எக்கச்சக்க கருத்து வேறுபாடு இவர் மௌத்தா போனதில், சஃப்வான் எப்போ இறந்தாருங்கிறதுல. இப்னு இஸ்ஹாக் தங்களுடைய சீராவில் இப்படி பதிவு செய்கிறார். இன்னும் சில பேர்னா அல்லாமா தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இல்லை அவர் ஜசீரால மௌத்தானார். பைசாந்தியர்களோடு ஏற்பட்ட யுத்தத்தில் அந்த ஜசீரா, அதாவது ஷம்ஷாத் அப்படின்னு சொல்லி பேர், ஷுமீசாத்னு சொல்கிறாங்க. வரலாற்றிலே மெசபடோமியா என்று நீங்கள் படித்திருக்கக்கூடும். அந்த பகுதியில் மௌத்தாகி அங்கே அடங்கியிருக்கிறாங்க. இன்னும் அவர் கபர் அங்கே இருக்குது என்று அல்லாமா தபரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சொல் இருக்கிறது, இல்லை இப்போவெல்லாம் மௌத்தாகலை, உமர்லான்னு காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு காலம் வரையும் அவங்க உயிரோடு இருந்து, முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு போர் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த போரில் கெண்டைக்கால் வெட்டப்பட்டு விட்டது. அந்த குனிஞ்சு அந்த காலை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப சரமாரியா எல்லாம் அம்பு விட்டாங்க. அதில் தொடர்ந்து பல்வேறு குத்துக்களை வாங்கியவர் மௌத்தானார் ஹிஜ்ரி 58. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 19ன்னு சொல்கிறப்போ 20ன்னு ஒருத்தர் சொல்லுவார், 21 சொல்லுவார். ஒரு சொல்லுது 19 ஹிஜ்ரியில் மௌத்தானார். இன்னொரு கவுல் என்னன்னா, இன்னொரு சொல்லு ஹிஜ்ரி 58 மௌத்தானார். இன்னும் சில பேர் ஹிஜ்ரி 59 முஆவியா ரலியல்லாஹு ஆட்சியின் கடைசிங்கிறாங்க. இப்படி 4 விதமாக சரித்திரங்களில் பதிவாக இருந்தாலும் இவர்களோடு பல்வேறு விஷயங்களில் வரலாற்று தொடர்புடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடம் காலமெல்லாம் சொல்லலை, சுருக்கமாக எழுதுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கூத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டு ஷஹீதாக சஃப்வான் மரணித்தார். அப்பழுக்கற்ற உள்ளத்தில் நல்ல உள்ளமான இறைநேசரும் நபிநேசருமான சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுவை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. இந்த உலகத்தில் அவர் அனுபவித்த
ஏராளமான கொடுமைகள், அவதூறுகள், இட்டுக்கட்டுகள் இவற்றிற்கெல்லாம் சேர்த்து இறைவன் மிகப்பெரிய ஜஸாக்களை, மிகப்பெரிய நற்கூலிகளை சுவனத்திலே இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வழக்கம்போல் வெள்ளிக்கிழமை நம்முடைய தொடர் நடைபெறுவதால் நாளையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.